இந்த வருடம் ஈவன் இதற்கு முன்னால் கூட சில தேர்தலின் போது பல தன்னார்வ அமைப்புகள் எங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தினார்கள். கூட்டாக எல்லோரும் சேர்ந்து நடத்தினோம். அதே போல இப்பொழுதும் நாங்கள் பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் ஒன்றாக கூடி இந்த வாக்காளர் விழிப்புணர்வு இயக்கத்தை துவக்கியிருக்கிறோம். ஓரளவுக்கு நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, வாக்காளர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்பதையெல்லாம் சில பிரசுரங்களாக உங்கள் கையில் கொடுத்திருக்கிறோம். முக்கியமாக தேர்தல் களத்திலே நாங்கள் வாக்காளர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்று, இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் ஐடியல்ஸ் வைத்துக்கொண்டு எந்த கட்சிகளும் ஒன்று சேரவில்லை. பல முரண்பாடுகள் கொண்ட பல அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் கடினமாக ஆகிவிட்டது. கொள்கைக்காக என்று நாம் யாரையும் எந்த ஒரு கூட்டணியையும் நாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வாக்காளர்கள் இல்லை. இதற்கு முன்னமேயே நாங்கள் எப்பொழுதும், அதாவது 1952 தேர்தலின் போது ஜவஹர்லால் நேரு கூறினார், அவர் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் கட்சியை பார்க்காதீர்கள், தனிநபரை பாருங்கள், எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நேர்மையானவர்களை, நல்லவர்களை, திறனுடையவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று அவர் அன்று 52 கூறினார். இந்த 57 வருடங்களுக்கு பிறகு அதைவிட சிறந்த ஒரு அறிவுரையை நாம் கூற முடியாது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் நல்லவர்களுக்கு ஓட்டளியுங்கள், சிறந்தவர்களுக்கு, திறனாளிகளுக்கு, திறன் உள்ளவர்களுக்கு ஓட்டளியுங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எந்த அளவு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்களாக, நேர்மையுடையவர்களாக இருப்பவர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் எந்த கட்சி என்பதை கூட நீங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நல்லவர்களை, திறமைசாலிகளை தேர்ந்தெடுங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு தொகுதியில் மக்களுக்கு அப்படி யாருமே கிடைக்கவில்லை என்றால், ஒரு வாக்காளர் நினைக்கிறார், எனக்கு இப்படி யாருமே கிடைக்கவில்லை, எனக்கு இந்த எந்த வேட்பாளரிடமும் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், அதற்காக ஓட்டுச்சாவடிக்கு செல்லாமல் வீட்டில் அமர்ந்து விடாதீர்கள். அங்கே சென்று 49O என்று ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. அதுபடி நீங்கள் ஓட்டுச்சாவடிக்கு சென்றால் அவர்கள் ஒரு இடத்துல கையெழுத்து போட சொல்வார்கள், நான் யாருக்குமே இங்கே நிற்கும் எந்த வேட்பாளருக்கும் நான் ஓட்டு போடவில்லை என்று சொல்லி கையெழுத்து போட்டு விட்டு வரலாம். அப்படி செய்வதிலே என்ன லாபம் என்று கேட்கலாம். இப்பொழுது கிட்டத்தட்ட 40% ஓட்டு சாவடிக்கு போவதில்லை. ஒரு 100க்கு 60 பேர் தான் ஓட்டுச்சாவடிக்கு செல்கிறார்கள். அதிலே கிட்டத்தட்ட 30% வாங்குபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே இந்த 100 வேட்பாளர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா, 100 வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் கிட்டத்தட்ட 18 பேர் 19 பேர் அவர்களிலே ஒருவருக்கு வாக்கு அளித்தாலே அவர்கள் ஜெயித்து வந்துவிட முடியும். அந்த நிலையை மாற்ற வேண்டும். ஜனநாயகம் என்பது உண்மையாகவே பலர் மதித்து ஓட்டளித்து அனுப்புபவர்கள் நம்முடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்திலும் மற்ற எல்லா சபைகளிலும் இருக்க வேண்டும் என்பது அடிப்படை கொள்கை. ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட இஷ்டமில்லை என்றால் வீட்டிலே தங்கிவிடாதீர்கள். சென்று 49O படி நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லி நான் யாருக்கும் ஓட்டளிக்கவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். அதனால் என்ன லாபம் என்று கேட்கலாம். 2 லாபங்கள் இருக்கின்றன. ஒன்று, உங்கள் பெயரில் வேறு யாரும் போய் கள்ள ஓட்டு போடாமல் இருக்கலாம். ரெண்டாவது, அப்படி செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகமானால் அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் என்ன புரியும் என்றால், ஆகா, நாம் வைத்த
நாம் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இது ஒரு லாங் டேர்ம் மெஷராக, உடனே அதனால் ஒரு 10 பேர் சொன்னதுனால மாறிடாது. இருந்தாலும் ஒரு அதற்கு உகந்த காலத்திலே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நாங்கள் ப்ராடாக ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். We want the support of the media to ensure that these messages reach everybody, that there is public participation in the widest scale possible, that everybody recognizes the importance of voting and turn up at the polling booth and exercise their franchise without fail. This is the primary message that we are giving. We also have our chairman, Mr. Desikan, our live wire of our Catalyst Trust, Mr. A.K. Venkateswaranian, our Bhishma of our Catalyst Trust, Mr. B.S. Raghavan, and I have with us the chairman of this special committee that has been formed, coordinating all these various NGOs to publicize this agenda and to convince the voters. We have the eminent, we couldn't have chosen anybody better, we couldn't have got anybody better. We have Mr. T.S. Krishnamurthy, former Chief Election Commissioner, with us as chairman of this special committee. So with these words, I would request Mr. A.K. Venkateswaranian to speak.